பாப்பா பாப்பா கேளு, பாப்பா பாப்பா கேளு. நான் எந்த ஜாதி, நான் எந்த மதம், அது எனக்கே தெரியாது. நான் எந்த ஜாதி, நான் எந்த மதம், அது எனக்கே தெரியாது. நீ எந்த சாதி என்பது எனக்கும் புரியாது. ஆனால் பாப்பா பாப்பா, நான் சொல்வதை கொஞ்சம் கேளு. இந்து, முஸ்லீம், கிறிஸ்தவர், பௌத்தர், எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, பிசி அனைவரும் வாழ்ந்தால் நாடு அதுதான் சிறந்த தமிழ்நாடு. இல்லை என்றால் இது சுடுகாடு. இந்த ஆண்டு புத்தாண்டு 2025 இந்த ஆண்டினிலே அனைத்து மதத்தினருக்கும், அனைத்து சாதியினருக்கும், அனைத்து அன்பர்களுக்கும் என் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்கிறேன். இந்த நாட்டினிலே வாழ்கின்ற அனைவரும் என் உறவினர்கள்தான். நான் மத நல்லிணக்கத்திற்குத்தான் சொந்தக்காரன். மதத்திற்கோ சாதிக்கோ நான் சொந்தமல்ல. எந்த மதத்தையும் நான் விற்க மாட்டேன். அதனால் மீண்டும் பாடுகிறேன், கேளுங்கள். உலகில் இறைவன் பல பேர்கள், உலகில் இறைவன் பல பேர்கள், ஆயினும் அவனுக்கு உருவம் கிடையாது. உலகத்தில் இறைவன் பல பேர்கள், ஆனாயினும் அதற்கு உருவம் கிடையாது. உருவத்தை நீயும் வணங்கிடலாம், இல்லையில் உள்ளத்தில் வணைத்து வணங்கிடலாம். இறைவனை வணங்க உனக்கு விருப்பம் இருந்தால் வணங்கிவிடு. இல்லை என்றால் எந்த இறைவனையும் நீ திட்டிவிடாதே. சாதி மனிதருக்குண்டு, ஆனால் சாதியால் எதுவும் முடியாது. நீதி என்பது அனைவருக்கும் பொதுவானது தான். அந்த சமூக நீதி இப்போது இங்கே இல்லை. தமிழகத்தில் சமூக நீதி இல்லை. இருப்பதாய் சொல்வது முழுவதும் பொய்மையாகும். இந்துக்களுக்கு எவ்வளவு சதவீதம் என்பது அவசியமில்லை. ஆனால் மந்திரி சபையிலே கிறிஸ்தவர்களுக்கு 10 அமைச்சர்களை உருவாக்கம் செய்ய வேண்டும். இஸ்லாமியர்களுக்கு 10 அமைச்சர் பதவி தர வேண்டும். பௌத்தர்களுக்கு இங்கே பிரதிநிதித்துவம் இல்லாமல் இருப்பது வருத்தம்தான். பௌத்தர்களுக்கும் கொடுத்தால் நன்றாக இருக்கும். ஆனால் இந்து, முஸ்லீம், கிறிஸ்தவர், எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, பிசி அனைவரும் சேர்ந்தது தான் தமிழ்நாடு. அதுவே மத நல்லடக்கம் என்று சொல்லுவேன். எந்த சாதியும் இகழாதே பாப்பா பாப்பா, நீ எந்த சாதியையும் இகழாதே பாப்பா பாப்பா. பணக்காரனை பார்த்தால் ஒதுங்கி நில்லு பாப்பா பாப்பா, பணக்காரனை பார்த்தால் ஒதுங்கி நில்லு. ஏழை என்றால் இறைவன், பணக்காரன் என்றால் எதுவோ. ஏழையின் வீட்டில் நீதி இருக்கும், நியாயம் நிலைக்கும் பாப்பா பாப்பா. நீ இதையும் கேளு பாப்பா. படிப்பு உனக்கு அவசியம்தான், படிப்பு உனக்கு அவசியம்தான். படிப்போடு நல்ல நீதியை நீயும் தெரிந்து கொள்ளு, நல்ல வாழ்க்கையை நீயும் புரிந்து கொள்ளு பாப்பா 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 பாப்பா. வாழத் தெரியா உலகம் உண்டு, வாழ நினைக்கும் மனிதரும் உண்டு. வாழ நினைப்போர் வாழலாம் 100 ஆண்டுகள் தான். துன்பம் வந்தால் தற்கொலை செய்யக்கூடாது. சுயநலம் கொண்டு மனிதரை நீயும் கொல்ல நினைக்க கூடாது. மனிதனை மனிதன் அழிப்பது மடமை 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 மடமையாகும். மனிதனை கொன்று மனிதன் வாழ்ந்தான்,
மனித சமுதாயம் அழிந்து போகுமே. மனிதனை கொன்று மனிதன் வாழ நினைத்தான் சமுதாயம் அழிந்து போகுமே. ஆதலால் பாப்பா பாப்பா, இந்த நாட்டினில் வாழும் மனிதர்கள் அனைவரும் நம்மவர் என்று நினைத்துவிடு. பெண்ணுக்கு உரிமை கொடுத்தார்கள், ஆணுக்கு உரிமை இல்லை. இந்த நாட்டில், தமிழ்நாட்டில் ஆணுக்கு கொஞ்சமும் உரிமை இல்லை. அதனால் நமக்கு கவலை இல்லை. பெண்ணுக்கு உரிமை 1000 என்றால் ஆணுக்கு உரிமை எதுவும் இல்லை. இந்த ஆண்டு பொங்கல் அது இனிய பொங்கல் இல்லை. இந்த பொங்கல் திருநாளில் ஏழைகள் வாழ அரசு எந்த நன்மையும் செய்யவில்லை. ஏழைகள் வாழ தமிழகத்தில் எந்த திட்டமும் இல்லை, எந்த சட்டமும் இல்லை. இதை மாற்றிட வேண்டும் பாப்பா 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 பாப்பா. ஒருவனுக்கு 5 கோடி கொடுப்பதனாலே ஒரே ஒருவனை பிடித்து புகழ்ந்து அவனுக்கு 5 கோடி கொடுப்பதனாலே ஓட்டுக்கள் உனக்கு கிடைத்திடுமா? ஓட்டுக்கள் உனக்கு கிடைத்திடுமா? ஏழைக்கு கொஞ்சம் வேணும் வழங்கி பாரு. ஏழை மக்களுக்கு கொஞ்சம் பகிர்ந்து போடு. அப்படி போட்டால் ஏழைகள் உயர்ந்தால் உனக்கு நன்மை உண்டு. ஏழையை மறந்து பணக்காரனை தேடி பிடித்து பாராட்டுதல் எல்லாம் கெடுதல் கெடுதல் என்பேன் பாப்பா பாப்பா. பணக்காரனுக்கு பணமுடிப்பு 5 கோடி 10 கோடி 100 கோடி என்றால் ஏழைகள் பணம்தான் இப்போது வீணாய் போகுது. ஏழைகள் உழைப்பு இங்கே வீணாய் போகுது. ஏழை பார்க்க எவரும் இல்லை. தேர்தல் வந்தால் தருவார்கள். ஏதோ கொஞ்சம் கருப்பு பணத்தில் கொஞ்சம் கொடுப்பார்கள். அதனை வாங்கி ஓட்டுகள் போட்டால்